ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு மேடை பாத்தீங்கன்னா மேடை போட்டு ஒரு வீசிக்கார ஒரு ஆளு, ம். இந்த ஒரு பேர் என்ன வேம்பு, என்ன வேம்பு? அவரை வந்து அவரை பாத்தீங்கன்னா சிறுதர் ரொம்ப வேம்புங்க. என்ன வேம்புங்கிறீங்க? தாங்க பாஜக ஆதரவாளர். அவரு பாஜக ஆதரவாளர் இல்லைங்க, அவர் ஒரு பார்ப்பனருங்க. அதுதாங்க பிரச்சனை உங்களுக்கு. சொல்லுங்க. அவர் ஏதோ பேசிட்டாராமா, அவரு ஒண்ணுமே பேசலையே, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை இந்து பாக்குறாரு. மக்களுக்கு ஆதரவா பேசியிருப்பாராட்டு இருக்கு. நாய்ங்கிறேன் நாய்ங்கிறேன், எத்தனை பெரிய பண்ணையம் வச்சு நாய் பண்ணைய வச்சு வளர்த்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். யார நாய்ங்கிறான்? அவரைத்தான் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ரொம்ப நாய்ங்கிறான். நானும் கேட்டேன். என்ன தமிழ்நாட்டை எதுவும் விசிக எழுதி கொடுத்தாங்களா என்ன? அப்படி அந்த நினைப்புலதான் பேசுறானுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் இவனுக்கு கொம்பு இவனுக்கு என்னங்க புதுசா கொம்பு முளைச்சிட்டா கொடுக்கு முளைச்சது. எங்க அப்பா ஏற்கனவே சொன்னான், கோழி குஞ்சிகள் எல்லாம் கூட்டை விட்டெழும்பும் முன் கொம்பு முளைக்க கண்டேன் சிவனே ஐயானா. கோழி குஞ்சு கூட்டுல இருந்து எலும்புறதுக்குள்ள முட்டையில இருந்து வெளியே கொம்பு முளைச்சு வருவோம் கழிவுத்துல. அந்த மாதிரி இவனுக்கு பேசுறத பார்த்தா தமிழ்நாட்டுல என்னமோ இவனுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஒருத்தரும் பேசிட்டு இருக்கான். நான் என்ன கேக்குறேன், இவனுக்கு இந்த அம்மா செயலிதான் உயிரோடு இருக்கும்போது எவனாவது பேசுனானா? அந்த மாதிரி அதைத்தான் சொல்ல வந்தேன். எவனாவது பேசுனானா? இவனால எங்கேயா இருந்தானுங்க எத்தனால எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டா இது அவனுக்கு ஆட்சி, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது அவங்களுடைய கூட்டணி ஆட்சி, அவன் தான் பேசுவான். அதனால விட்டுருங்க. இவங்களுக்கு சிறுதர் மேல எல்லாம் பிரச்சனை இல்லையா? இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறீங்க? பிராமணன் எவனுமே எந்த பிராமணரும் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு நீதிபதியா இருக்கக்கூடாது, ஒரு வக்கீலா இருக்கக்கூடாது, ராணுவத்துல இருக்கக்கூடாது, போலீஸ் அதிகாரியா இருக்கக்கூடாது. எந்த சொல்றேன் கேளுங்க முழுசா. எந்த அது ஒரு பிராமணர்கள் எந்த இடத்துலயும் அரசு வேலையில் இருக்கக்கூடாது. ஏன் குறிப்பா கோயில்ல பூசை பண்ணக்கூடாது. இவனுக்கு இதுதான் பிரச்சனை. சரி, இவனுங்களாவது கோயில போய் சாமி கும்பிடணும், அதுவும் கும்பிட மாட்டான். சாமியை கண்டபடி வைவானுங்க. அப்ப இங்க புரிஞ்சுக்குவாங்க இவனுக்கு என்னவா இருக்கு. சரி, பௌத்தங்கிற சரி, அதையாவது நீ ஒழுங்கா கடைபிடிக்கிறியா? திங்குறதெல்லாம் ஊர்றத ஒன்னே விட மாட்டானுங்க. ஊர்றத விட மாட்டான், தாவுறத விட மாட்டான், பறக்கிறத விட மாட்டான், தவுறத விட மாட்டான். எந்த ஜீவனையும் விடுறதுல புடிச்சு திங்குறான். புத்தர் என்ன சொல்றாரு? புத்த மதத்துல என்ன, புத்தர் மதம் சாத்வீக மதம். அங்க ஜீவகாரணி ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கப்படுது. புத்த பிட்சுகள் முழுமையா சைவம் சாப்பிடுறவங்க. உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒண்ணு புத்தர் சொன்னது கடைபிடிச்சா நீ சொல்லலாம். அதுக்கும் ஒன்னும் தகுதி இல்ல. திருவள்ளுவர் பேசுவான். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அரவினை யாதனில் கொல்லாமை பிறவனை எல்லாம் தருங்காரு. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, கொன்னா அது அரசியல் இல்ல பாவ செயல்னு வள்ளுவன் சொல்றான். அந்த வள்ளுவனை பத்தி பேசுவானுங்க மேடைக்கு மேடை கும்பல். அதையும் கடைபிடிக்க மாட்டானுங்க. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இவனுக்கு பிராமணர்கள்லாம் பிரச்சனை. எல்லாம் மேடைக்கு மேடை பிராமணர்கள் தான் வந்து பாருங்க. சிறிதரவும் யாரு? சரி விடு, இந்த சிவநாடாரம் தான் செய்யறாரு. சிவநாடாரம் தான் சிறிதரவம் மேல சிவநாடார். ஏன் அவரை பேசுவானுங்க? பேச மாட்டான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அந்த சுதந்திரம் வாங்கினதுல இருந்தே பேசிட்டு தான் இருக்கான். அதனால அவங்க நல்ல சமுதாயம், அவங்க யாரையா திட்டுறாங்களா பாவம், அவங்க கொண்டு வேலை உண்டு. அதனால இங்க பாருங்க, இவனுக்கு அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. பிராமணன் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டான்னு சொல்லிதான் இவனுக்கு ஒரே பிரச்சனை. உயர்ந்த ஜாதின்னு பிராமணன் எந்த இடத்துல தானே சொல்றானா? எங்க சொன்னா இந்த பிராமணன் சொன்னா சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாங்க. இவங்கள கிளப்பி விட்டதுதானே. இவங்க தீகாக்காரன் கிளப்பி விட்டு பாருங்க. ராம யாரு? ராம என்ன பிராமணனா? ராமன் பிராமண குலத்துல வந்தாரா? சொல்லுங்க. கிருஷ்ணன் பிராமண குலத்துல வந்தாரா? அப்போ பிராமண குலத்துல வராதவர்களை இன்னைக்கு அவங்கள பல்லக்குல தூக்கி வச்சு தோல்ல சுமக்கிறது பிராமணர்கள். அத இந்த புரிதல் இவனுங்களுக்கு இருக்கா? பிராமணர்கள் அவ்வளவு பெரிய சாதி வெறியர்களாக இருந்தால் ஏன் அவங்க கிருஷ்ணனை வணங்கணும்? ஏன் அவங்க ராமனை வணங்கணும்? சொல்லுங்க. இது அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லணும். எங்க அப்பா இன்னைக்கு கலிநீச மன்னனுக்கு புத்தி சொன்னான். கலியன் காலம் பாருங்க, துரியோதனுடைய கடைசி பிறவி 7ஆம் பிறவி கலியன். இந்த கலியுகத்துல கலியனான் வந்தான். கௌரவம் கொடுத்த வரதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கி சாதுக்களை கொடுமைப்படுத்தும் பொழுது எங்க அப்பன் இறைவன் நாராயணன் தோன்றி சொல்றான், பாலதிய சான்றோர் படுதுயரம் கண்டு மாலதிக கோபமுடன் மானிசனை பார்த்து கேளடா சூத்திரா உன் கிளையோட மாளுதற்கு வாழடா சான்றோரை வம்பு செய்து வாரதுதான் உந்தனக்கும் எந்தனக்கும் உற்றார் பெற்றோர்களுக்கும் நன்மை செய்த ஒரு சான்றோரை நீயும் தடிமூடடு செய்கிறது வானாளுக்கு இடறு வருமடா மானிசனை புத்தி சொல்றான். சாதுக்களை கொடுமைப்படுத்தாத, நீ சாதுக்களை கொடுமைப்படுத்தப்பட உன்னுடைய வானால் உன்னுடைய நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைங்க, உன் வாரிசுகள், உன் வம்சமே நரகத்துல விழுந்து உன்னுடைய ஆத்மா எல்லா உன்னுடைய வாரிசுடைய ஆத்மா எல்லாம் நரகத்துல விழுந்து ஆக்கினை தண்டனைக்குள்ளாகண்டாங்க. ஆனா கலியன் கேட்டானா? கேட்கல. அப்படியும் இறைவன் என்ன பண்றான்? எங்க புத்தி சொல்றான். கேட்டீரோ முன்னால் உள்ள என்ன பண்றான் இறைவன்?
அவன் ஒரு சொருபம் எடுத்து அவனுக்கு புத்தி சொல்றான். மனு சொருபமா வந்து என்ன சொல்றான்? கேட்டீரோ முன்னால் உள்ள கருவித வளங்கள் எல்லாம் காட்டிமையாக சொல்வேன் தமியனும் வணங்கி நின்று பூட்டியே மனதில் வைத்து புத்தி என்று எண்ணி நீரும் நாட்டினே நன்மை செய்து நலமுடன் அரசு செய்யுங்க. எங்க பாரு, நான் முன்னாடி உள்ள வளமை இறைவன் எந்தெந்த குலத்துல எப்படி இப்படி வந்தாங்கிற அந்த ரகசியத்தெல்லாம் சொல்றேன் கேளு, கேட்டா நீ திருந்துடாங்கிறான். எப்படி? யார் சொல்றா? மகாவிஷ்ணு சொல்றான் நேரடியா கலியனுக்கு புத்தி. சாமி சொல்றான் பாருங்க, மாயனோ உபாயத்தாலே மனுவது போலையாகி ஆயனர் குலமும் தோன்றி அவனியில் இருப்பான் கண்டீர் மாயத்தை அறியா நீரும் மாளவே போக வேண்டாம் நியாயமாய் உரைத்தினையா நம்மூட அரசியலே. மாயனாகிய மகாவிஷ்ணு எந்த ரூபத்துல வேணாலும் எந்த குலத்துல வேணாலும் தோன்றி இருப்பான், மனுஷன கூட வந்திருப்பான். தயவுசெய்து அவசரப்படாத, அநியாயம் பண்ணாத, உன்னை அழிச்சிருவாங்கிறான். கேட்டானா? கேட்கல. மறுபடியும் சாமி புத்தி சொல்றான், எளிமையாங் குலங்கள் என்று எண்ணுற மனுவே அல்ல பழியென ஆதிநாதன் பார்க்கவே மாட்டார் ஐயா அழிவது யுகத்து காட்சி ஆனதால் வருவார் திட்டம் வலியுது இல்லை ஐயா மாறியே போவாருங்க. அதாவது கலியனே, இந்த குலம் இந்த கலியுகம் அழியறதுக்கு நாள் நெருங்கிட்டு, அதனால இறைவன் எந்த குலத்துல வேணாலும் வருவான். நீ வந்து இந்த குலத்துலதான் வருவான், அந்த குலத்துலதான் வருவான்னு நீ கற்பனை பண்ணாத அப்படின்னு யாரு? சாமியே புத்தி சொல்றாரு. மகாவிஷ்ணுவே நேரடியா தத்ரூபமா புத்தி சொல்றான். அப்ப சாமி சொல்றான், சாமி முன்னாடி வந்து அந்த அவதாரத்தை சொல்றாரு. தசரதன் மகவாய் மாயோன் சீமையில் வந்து தோன்றி புஜமூட பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டீலீரோ வசையுடன் மனுதான் என்று வாதிட்ட அரக்கன் தன்னை சிரசையுடன் அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டீலீரோ. எங்க அப்பன் சொல்றான், அன்னைக்கு தசரதனுக்கு மகவாய் வந்தான், மகனாக பிறந்தான், ராமனா வந்தான். அன்றைக்கு தன்னை மனிதன் என்று சொன்ன அந்த அசுர பையன் ராவணனே சிரசை அறுத்தான், அதை நீ அறியலையா அப்படிங்கிறான். அப்படியும் புத்தி வரல. அப்போ அவன் சொல்றான், கலியன் சொல்றான் பாருங்க, வேதமாம் கலைகள் தேர்ந்த மேல்குளம் அதிலே மாயன் சீதமாய் பிறவா வண்ணம் சிறுகுளம் புக்குவாரோ ஏதடா இந்த வார்த்தை யாருக்குமே பகரா போடா பாதகா இந்த புத்தி எனக்கே பகரவே வந்தாய் போடா. வேதமாம் கலைகள் தந்த வேதியர் குலத்துல இறைவன் பிறக்காமல் சீதமாய் பிற சிறு குலத்துல எப்படிதான் வருவான்னு கலியன் சொல்றான், இறைவன்ட்டே சொல்றான். அப்போ சாமி சொல்றாரு, தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணர் எனவே தோன்றி வைவசு தேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய் இடை வழியில் சேர்ந்து நெருடிருமா ஞானம் செய்தவர் கஞ்சந்தனை அழித்து அன்னைக்கு தெய்வீக யோசிச்சு அன்னைக்கு 1000 குலத்துல யாதவர் குலத்துல கண்ணனாக வந்தாண்டா தெய்வீட்டு ஸ்ரீகிருஷ்ணன் நாம கொண்டு இறைவன் வந்து அதை நீ அறியலையான்னு கேக்குறான். அப்போ அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, நித்தம் முன்னாள் இந்த திமுக கட்சி அரசியல்வாதிகள் மாதிரி மந்திரிகள் மாதிரி சொல்றான், நித்தம் முன்னாலே லட்சம் நேடிய பொன்களிட்டு சத்திர சாலை தோறும் தர்மமும் அளித்துனாமல் சித்திர திருநாள் நித்தம் செய்கிற குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்யும் இலிகுலம் புக்குவாரோங்க. ஏண்டா நாங்க பெரிய பெரிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூ மாலை பட்டு வஸ்திரம் தாம்பூலத்துல வச்சு கொடுக்குறோம், பொன்கள் தங்கம் கொடுக்குறோம், அப்படிப்பட்ட எங்க குலத்துல வராம சாதாரண இலி குலத்துல இறைவன் வரவானான்னு எனக்கு கலியன் சொல்றான் இறைவனுக்கு. அப்போ சாமி சொல்றாரு, ஐவருக்கு தூதனாகி அங்கும் இங்கும் ஓடி சென்று மைகுழல் சிலர்கள் தம்மை மனங்களும் மிகவை செய்து மெய்ப்புடன் கிளைகளோடு மேவிய குழாங்கள் செய்து துரியோதனை கொண்டு செய்தியும் கேட்டீர்களா. அன்னைக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு தூது போனா எங்க அப்பன் போய் சார் அன்னைக்கு மணிய சாமி சொல்றான், ஒருத்தர் எப்படி சொல்ல சாமி ஒரு சொருபத்துல இருந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அன்னைக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு தூது போனான், குருநாடு பட்டம் சுட்டினான், அப்ப துரியோதனை கொண்டான், அது ஒண்ணு தெரியலையான்னு கேக்குறான். அப்பன்னு சொல்றான், அப்ப கலியும் சொல்றான், சாமிகிட்டே சொல்றான், பிரம்மனை ஒப்பாஞ்சாதி பிராமண குலத்தை தள்ளி ஸ்ரீராமனும் மற்றொரு தண்ணில் சேர்வது திடனோ இல்லை வரகமாய் உதித்தமாயன் மனுவென பிறக்க மாட்டார் ஏதடா இந்த வார்த்தை என் முன்னே சொல்லிட்டாங்கிறான். கலியும் சொல்றான், டே அப்படியே இறைவன் வர்றதா இருந்தாலும் எப்படி அந்த சாதாரண குலத்துல வருவான், பிராமண குலத்துல வருவான், பிரம்மனை ஒப்பாஞ்சாதி பிராமண குலத்தில் ஸ்ரீராமன் எப்படின்னா மற்றொரு குலத்துல வருவாங்க எப்படி? அப்போ இவனுக்கு என்னதான் புத்தி சொல்ல மறுபடியும் சொல்றான் பாருங்க. கலியும் சொல்றான், காரணமானமாயன் கலியுகம் வருமென்றெண்ணி நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏறிமானாய் வாரண நாது நம்பால் வேடன் ஏறி செத்து தாரணி வாரன் என்று தவலோகம் சேர்ந்தான்டா. கலியன் சொல்றான் பாருங்க, அன்னைக்கு துவாபரகம் முடிஞ்சதுமே அவன் செத்து போயிட்டான். அன்னைக்கு கலியன் வரான்னு தெரிஞ்சதுமே அன்னைக்கு கானகத்துல போனான், வேடன் வந்து தன்னுடைய அம்பை எஞ்சி கிருஷ்ணனை கொண்டுட்டாங்க. அப்புறமா வாலிக்கு கொடுத்த அந்த வாலிக்கு செஞ்ச கர்மத்தின்படி அவர் திருமணி கூட்ட போட்டாரு. அவன் வேடனா பிறந்து கொண்டான்னு வச்சுக்கோங்க, அது கொல்லல, அம்பு விட்டா உடலை போட்டு ஒரு திருமணி கூட்ட போட்டு பரமாத்மா சுரூபத்தை எடுத்து போயிட்டாரு. ஆனா மாயவர் செத்துட்டாரு, வரமாட்டாங்க கலியன். எப்படி? அந்த மாதிரி இவனுங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, பிராமணி உயர்ந்தவன் மற்றது இல்லாம நம்மளெல்லாம் தாழ்ந்து சொல்றான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எவனோ இவன்கிட்ட விதைச்சிட்டான். புரியுது உங்களுக்கு? ஆனா எந்த பிராமணனையும் யாரையும் இழிவா பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஆத்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், சாதுர்வர்ணியும் மாயா சிஸ்டம் குணகர்ம விவாசங்கிறான். இப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய நான் வந்து ஒரு பிராமணன் கிடையாது, நானே ஒரு எப்படி சொல்ல, நான் ஒரு பனையேறி குடும்பம்னு வச்சுக்கோங்க. அப்போ இவனுக்கு பாருங்க, பிராமணர்களை திட்டுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இறைவன் என்ன சொல்றான், நான் கர்ம வினையின்படி குலங்களை தோற்றுவித்தேங்கிறான். ஒரு மனுஷன் இன்னைக்கு மந்திரி ஆகுறான்னா அவன் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்.
ஒருத்தன் எம்எல்ஏ ஆகுறானா அது புண்ணியம், ஒருத்தன் சிஎம் ஆகுறானா அவன் செஞ்ச புண்ணியம், ஒருத்தன் பிஎம் ஆகுறானா அவன் செஞ்ச புண்ணியம், கர்மா எல்லாம். அதன்படிதான் ஒவ்வொருத்தனையும் ஒரு வாழ்க்கையை அமைக்கிறேன்னு ஒழிய அப்புறம் பிறப்புக்கு தகுந்த அவனுடைய கர்மாவின்படி நான் அவனுக்கு ஏற்றத்தாழ்வு கொடுக்குறேன் ஒழியன்னு தான் சொல்றான் ஒழிய இறைவன் எந்த இடத்துலயும் சாதியை நான் உண்டு பண்ணேன்னு சொல்லல. அப்ப இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், இறைவன் அவதரித்த வரங்கள்லாம் பார்த்தா சத்திரிய குலம், சூத்திர குலம், அந்த குலம் இந்த குலம் எல்லா குலத்திலயும் வந்திருக்கான். ஆனா எங்கேயுமே பிராமண குலத்துல வரல. ஆனா இப்பேற்பட்ட எங்க குலத்துல வந்த இறைவனை, இப்போ என் குலம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சூத்திரன்னு ஒருத்தன் சொல்றான், சரி நான் ஏத்துக்கிறேன். சரி என் குலத்துல வந்த இறைவனை தோல் மேல தூக்கி வச்சு சமக்கிறது யாரு? பிராமணன். அப்போ அந்த பிராமணனுக்கு ஜாதி வரி இருந்தால் அந்த பிராமணன் இந்த சூத்திர குலத்துல வந்த இறைவனை தோல் மீது சுமப்பானா? சொல்லுங்க. இவனுக்கு இங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் இவனோட தூண்டி விட்டுட்டான், பிராமணன் அதை செஞ்சான் இதை செஞ்சான், அதனால இவனுக்கு பிராமணரை கண்டாரே பிடிக்க மாட்டேங்குது, பசா பாடுறானுங்க. அதனாலதான் இவனுக்கு சிறிதர் ரொம்ப நாய்ங்கிறான். அவரு கண்டுக்க மாட்டாரு, அவர் செவனேன்னு இருப்பாரு. அவரை நாயின்னு சொல்றவன் கடைசியில் நாயா தான் பிறக்க வேண்டிய விதி வந்துடும். ஏன்னா நான் சொல்லல, ஏன்னா பகவானே கீதையில் சொல்றான், ரஜசி பிள்ளையும் கத்துவ கர்ம ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூட ஜாயதேன்ட்டான். துர்ராத்மாக்கள், துஷ்டர்கள், ஏழைகளை, நல்லவர்களை, சாதுக்களை மனசு நோகடிக்கிறவன் வந்து பிறவில அவன் துஷ்டன். அவன் மறுபிறவில வந்து ஆடு, கோழி, பன்னி, நாயான்னு 84 லட்சம் பிறவி எடுக்குன்னு சொல்றான் கீதையில, நான் சொல்லல, அப்பா சொல்றான். அதனால இங்க பாருங்க, இவனை நாயின்னு சொல்லிட்டு இவனு அவரு என்ன நாயா போப்புறாரா? இவனுக்கு உருப்படாம போப்புறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த பிராமணன் இவனுக்கு சோத்திரம் மண்ணடி போட்டான்னு சொல்லுங்க. அவங்க வேலையை பாக்குறாங்க. இவனுக்கு என்னையா பிரச்சனை? அது இவனுக்கு இதான் பிரச்சனை. எந்த பிராமணனும் அரசு வேலைக்கு வரக்கூடாது, எந்த பிராமணனும் மந்திரி ஆகக்கூடாது, எந்த பிராமணனும் வக்கீல் ஆகக்கூடாது, எந்த பிராமணனும் நீதிபதி ஆகக்கூடாது. இதுதான் பிரச்சனை இவனுக்கு. குறிப்பா கருவறைக்குள்ள போய் எந்த பிராமணனும் பூசை பண்ணக்கூடாது. இதுதான் இவனுக்கு பிரச்சனை. வேற எல்லாம் இவனுக்கு சிறிதர் வெம்புல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவனுக்கு என்ன புத்தி சொன்னாலும் மண்டையில ஏறாது. அதனால அவனுக்கு போக்குல விட்டுருங்க, ஒரு நாள் திருந்துவானுங்க. சரிங்களா? ஆத்மா உணரணும். ஆத்மா உணராத கூட்டத்தை என்னத்த பேசுவீங்க? நம்ம பிறந்ததே அப்பா சிவனை வழிபட்டு மோட்சத்தை அடைவதற்காக தான் இந்த பிறவியே. இது அரிய வாய்ப்பு. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வெத்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடிலிருந்து செத்திறந்து தீ நரக சீல் குட்டியில் அடைக்க கொத்திறத புழுக்கள் வந்து கொஞ்சம் தூரட்டான். திருந்துங்கடா, அப்பாவை தேடலண்ணா, நான் என்னையும் சேர்த்துதான் உங்களையும் சேர்த்தான். அப்பா சொல்றாம இருக்க, பக்தி சோதித்த பல நாள் காத்திருந்த அப்பா சிவருவனை வழிபடாத இந்த ஆத்மாக்கள், அவனை வந்து வேண்டி அவனுடைய திருவடியை அடையாத இந்த ஆத்மாக்கள் தீ நரக சீல் குட்டியில் அடைக்க, நரகத்துல இவனுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும். அந்த உடல்ல அந்த ஆத்மா அடைக்கப்பட்டு நரகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மீளா நரகத்துல இவர்கள் ஆக்கினை துன்பத்தை அனுபவிப்பார்கள். தப்பவே முடியாது. அதனால அப்பாவை தேடுங்க, முக்திகளை வழியை தேடுங்க. இதெல்லாம் விடுங்க. எவன் எவரை பேசுனா நமக்கு என்ன? அதனால இது சிறிதர் வெம்புவே கண்டுக்க மாட்டாரு, நாம ஏன் கண்டுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? எவனோ பேசிட்டு போறான். ஆனா ஒண்ணு, சாமி சொல்லிட்டாரு, முனி பெற்ற பிள்ளையை சுண்டலிதானும் கண்டு முடுக்கி கடிக்க கண்டேன் சிவனே, கிளை சேர்ந்து ஆடியில் கூடிய எலிகள் எல்லாம் கிடைகளைந்து ஓட கண்டேன்னு சொல்றான், மகாவிஷ்ணு சொல்றான். இதுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கே புரியும் நமச்சிவாய. அதனால ஒரு நாள் வரும், புரியுங்க என்ன? நமசிவாய. நமசிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.